அம்மாவும் எதுவுமே சொல்லல. ஆமா ராகுல், இப்ப அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிட்டு அம்மா ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஓ, அதான் வெளியில சத்தமா இருக்கோ? ஆமாண்டா. அதனால இப்ப மாமா என்ன சொல்லிட்டாருன்னா, பரவாயில்லம்மா நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் கரெக்ட். அவங்க மட்டும் போனா பரவாயில்லையே, என் பிள்ளையும் நான் கூட கூட்டிட்டு போவேன், என் பேர பிள்ளையும் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கே கேக்குறதுக்கு. இந்தா நான் போய் பேசுறேன். ராகுல், பின்ன என்னடி, அவங்க வீடு கிடைச்சிருச்சுன்னா அவங்க கிளம்பி போறேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம். உன்னை எது கூட்டு போறேங்கிறாங்க, ஏன் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேங்கிறாங்க வேற. அததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். என்னாலலாம் உன்னை அனுப்ப முடியாது. பிள்ளைங்களையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். எனக்குமே போக விருப்பம் இல்லடா. அப்புறம் என்ன, வீடு உனக்கும் போக விருப்பம் இல்ல, நானும் அனுப்ப மாட்டேன். அவங்க எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு பாக்கலாம். இல்ல ராகுல், மாமா சொல்லிட்டாரு, நீங்க கூட்டிட்டு போங்க, 5 மாசம் வரைக்கும் அங்க வச்சு பாருங்க, 5 மாசம் பிறந்தோன்னா நான் வந்து கூட்டிட்டு வந்துக்கிறேன்னு. கடவுளே, அப்பா ஏன் அப்படி பேசினாங்கன்னு தெரியல. நீ கோபப்படாதடா, மாமா வார்த்தை என்னால மீற முடியாது. கோவப்படாதயா? எனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு சொல்ல வார்த்தையே இல்ல. சிந்துமா, அப்படிலாம் உன்னை அனுப்பிட முடியாது. எனக்கு தெரியாது, நீ அங்க போக கூடாது, அவ்வளவுதான்.